டெல்லி சம்மந்தப்பட்ட அந்த பிரச்சனை இல்லை டெல்லியில் நேற்று ஏற்பட்ட வெடிப்பானது உலக அளவில் பல்வேறு இடங்களில் இப்போ இந்தியாவுக்கு எதிரான பிரச்சனையாக பேசப்பட்டிருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா இஸ்ரேல் இந்த இந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்தில் இந்தியாவுக்கு என்ன விதத்தில் வேணாலும் நாங்கள் உதவி பண்ணுறதுக்கு தயார். இந்தியா தீவிரவாதத்தால் அடிக்கடி பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நாடு. ஸோ எங்களோட ஃபுல் சப்போர்ட்ன்றதை இந்தியாவுக்கு கொடுக்குறன்ற மாதிரி சில ஸ்டேட்மெண்ட்ஸை கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அதிகாரப்பூர்வமாக UAPA அன்லாஃபுல் ஆக்ஷன்ஸ் ப்ரிவென்ஷன் ஆக்ட் இது 1967 ஒரு சட்டமாக கொண்டு வரப்பட்டது. அது நம்மளோட நாட்டில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கு. அண்ட் இந்த டெல்லியில் நடந்த தாக்குதலுக்கு அப்புறமா பல்வேறு மாநிலங்களுக்கு உஷார் நிலை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் இல்லாமல் தென் மாநிலங்களுக்கும் ஒரு முக்கியமான ஒரு எச்சரிக்கைன்றது கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ இது சம்மந்தப்பட்ட அத்தனை அப்டேட்ஸ்ன்றது இந்த ஒரு பதிவில் பார்த்துலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். நான் உங்கள் ஆக்கே தம்புக்ஷ் வழங்கும் டிபி ட்ரெண்டிங்ஸ். டெல்லியில் நடந்த அந்த பிளாஸ்ட் ஆனது நாடு முழுக்க ஒரு பெரிய அதிர்வலை ஏற்படுத்தினது மட்டும் இல்லாமல் உலக அரங்கில் பல்வேறு நாடுகளை இந்தியாவுக்கு இந்த இடத்துல ஒரு ஆறுதல் சொல்கிற விதத்தில் மாற்றிருக்கு. இது ரெகுலரான ஒரு ரொட்டீன் தான். ஏதாச்சும் ஒரு நாட்டில் ஒரு பிரச்சனை நடந்ததுன்னா உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய நாடுகள் இது சம்மந்தப்பட்ட அறிவிப்புகளை இந்த இடத்துல கொடுப்பாங்க. அண்ட் இது நடந்திருக்கக்கூடிய ஒரு டைம் ஃப்ரேம்ன்றது இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான மீட்டிங்க்கு நடுவில் நடந்திருக்கு. ஸோ அது சம்மந்தப்பட்ட கோணங்களும் விசாரணைன்றது தொடங்கி இருக்கிறதா இப்போ அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. குறிப்பாக டிசம்பர் மாதத்தில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவுக்கு வரப்போகிற அந்த ஒரு முக்கியமான நேரம். நடுவில் பங்களாதேஷில் வச்சு பிரதமர் மோடி அவர்களுக்கு எதிராக ஒரு அசாசினேஷன் அட்டம்ப்ட்னு சொல்ற மாதிரி சில செய்திகள் வெளியில் வந்தாலும் அதோட இது ஏதாச்சும் தொடர்பு படுத்தப்பட்டிருக்குமோன்ற கோணத்திலையும் விசாரணைன்றது மேபி இந்த இடத்துல நடக்கலாம். இல்லை இதுக்கு எதிரான ஒரு தாக்குதலா இல்லை ஒரு அந்த பேனிக்கை கிரியேட் பண்ணணுன்றதுக்காகவும் இது இந்த இடத்துல நடந்திருக்கலாம். இதுக்கு அடுத்தபடியாக கிரெம்லின் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த அட்டாக்கை நாங்கள் க்ளோஸாக மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். எங்களோட முழு சப்போர்ட்டையும் நாங்கள் இந்தியாவுக்கு கொடுக்குறோம். தீவிரவாதத்துக்கு எதிராக செயல்படக்கூடிய இடத்துல இந்தியா ரொம்ப ஒரு முக்கியமான பொறுப்பில் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எப்பயுமே எங்களோட ஆதரவு இருக்குன்றதை இந்த இடத்துல தெளிவுபடுத்தியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் புதினோட விசிட்காக தேவைப்பட்ட முன்னேற்பாடுகளையும் எந்த விதமான உதவிகள் இந்தியாவுக்கு தேவைப்பட்டாலும் அதை நாங்கள் கொடுக்கறதுக்கு தயார்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அடுத்தபடியாக இஸ்ரேல் அவங்களோட அதிகாரப்பூர்வமான செய்தி குறிப்பில் இந்தியாவில் நடந்த இந்த தாக்குதலை கண்டிச்சது மட்டும் இல்லாமல் தீவிரவாதம்ன்றது உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நாடுகளுக்கு எதிரான ஒரு பிரச்சனையாக மாறிட்டு இருக்கு. தீவிரவாதத்துக்கு எதிரான இந்த போராட்டத்தில் இந்தியாவோட செயல்பாடு ரொம்ப முக்கியம். அப்படி இருக்கக்கூடிய நாட்டில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது ரொம்ப ஒரு பெரிய அதிர்ச்சி அளிக்கக்கூடிய விஷயமாகவும் இதில் ஈடுபடுத்தப்பட்ட நபர்களுக்கு தண்டனை இந்தியாவால் கொடுக்கப்பட வேண்டும். இதில் இந்தியாவுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்யறதுக்கு நாங்கள் தயார்னு சொல்லியிருக்காங்க. இந்த வரிசையில் இலங்கை, சீனா, மால்தீவ்ஸ் இன்னும் நிறைய நாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அமெரிக்கா சம்பந்தப்பட்ட சில ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்திருக்கு. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தீவிரவாதத்துக்கு எதிராக தான் இருக்காங்க. இந்தியாவோட ரோல் இந்த தீவிரவாதிகளை எதிர்க்கிறதுல என்னன்றதையும் அவங்க நல்லா தெரிஞ்சு வச்சிருக்காங்க. அது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ இந்த சம்பவம் நடந்திருக்குல்ல, இது வரைக்கும் ஒரு 8 நபர்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருக்குமே இந்த ஃபரிதாபாத் ஹாஸ்பிட்டலோட ஒரு முக்கியமான தொடர்பானது இருக்கு. இதை ஒயிட் காலர் டெரரிசம்னு சொல்றாங்க. இந்த ஒயிட் காலர் டெரரிசம்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒயிட் காலர் ஜாப்னு சொல்றோம்ல, அதே தான். ஆனால் அந்த ஜாபை அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு ப்ரொஃபஷனை தீவிரவாதத்துக்கு எதிராக பயன்படுத்துறது. இதில் அரெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கக்கூடிய அத்தனை மருத்துவர்களுக்கும் அந்த தொடர்புன்றது ஆல்மோஸ்ட் உறுதிப்படுத்தப்பட்டுச்சு. அவங்களோட வீடுகளிலிருந்து வெடிப்பொருட்கள் எடுக்கிறது, டைமர் எடுக்கிறது, ஒரு டாக்டரோட வீட்டிலேருந்து துப்பாக்கி, வெடிமருந்து, வெடிப்பொருள் இதெல்லாம் எடுக்கிறாங்கன்றது கேட்குறப்ப எப்படி சொல்கிறது, பதறது. லிட்ரலி எப்படி சொல்கிறது, முதல்ல அவ்வளோ பெரிய ஷாக். என்னடா ஒரு டாக்டரோட வீட்டில் இந்த அளவுக்கு இருக்கா, இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்கான்னு சொல்லிட்டு. எல்லாத்த விட கொடுமை என்னன்னா, இதில் சம்மந்தப்பட்ட அந்த 2 நபர்கள் இருக்காங்களே, அதில் ஒருத்தரோட வீட்டிலேருந்து 20க்கும் அதிகமான டைமர்ஸ் எடுத்திருக்காங்க. இன்னொருத்தரோட வீட்டிலேருந்து 18க்கும் அதிகமான டைமர்ஸ்னு சொல்லிட்டு ஓவராலாக ஒரு 40க்கு கிட்ட இப்போ எடுத்துருக்கிறதா ரிப்போர்ட் ஆனது வந்திருக்கு. அண்ட் அஃப்கோர்ஸ் இதை பற்றின கன்ஃபர்மேஷன்ஸ்ன்றது எதுவும் வெளியில் வரல. ஏன்னா அஃபிஷியலி என்ஐயோட அந்த ப்ரோப் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இதை பற்றின டீடைல்ஸ்ன்றது கிடைக்கும். இது எல்லாமே மீடியாவில் வரக்கூடிய செய்திகள் தான். இந்த அளவுக்கு டாக்டர்ஸ் இதில் இன்வால்வ் பண்ண வச்சிருக்காங்கன்னா எந்த அளவுக்கு அவங்க மூல செலவை பண்ணப்பட்டிருப்பாங்க. சில டாக்டர்ஸ் எல்லாம் சைனாவில் படிச்சிருந்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஹை ப்ரொஃபஷன் அவங்க எடுத்திருந்தாலும் இந்த மூளை செலவை பண்ணப்பட்ட நபர்கள் எந்த அளவுக்கு ஒரு மோசமான முடிவை எடுப்பாங்க, அவங்களால எந்த அளவுக்கு பிரச்சனைகள் இதில் வரும்ன்றது தெளிவாக இதில் தெரியும். அண்ட் அது மட்டும் இல்லை, இப்போ இவங்க இந்த ஒயிட் காலர் ஜாப்ல இருக்கக்கூடிய நபர்களை குறிவைக்கிறதா ஒரு செய்தியானது வந்திருக்கு. ஜெய்ஷ் இ முகமதுராக இருக்கட்டும், லஷ்கர் இ தொய்பாவாக இருக்கட்டும், இல்லை இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன், இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் 2019க்கு அப்புறமா காஷ்மீர்லையும் சரி மற்ற இடங்களும் சரி அவங்களோட கிரவுண்ட் நெட்வொர்க்ன்றது கிடையாது. 2019க்கு முன்னாடி இருந்த நிலைமை வேறு. 2019க்கு அப்புறமா நிறைய களை எடுக்கிற வேலையை காஷ்மீரில் பண்ணோம். அதுக்கு முன்னே எப்படி இருக்குன்னா, அங்கேயும் பேஸ் கேம்ப் இருக்கும். இந்த
இந்தியாவில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பகுதியிலும் அவங்களுக்கு தொடர்புடைய ஒரு கேம்ப் ஆனது இருக்கும். ஸோ அங்கேருந்து வரக்கூடிய நபர்கள் இங்கே தங்கி அங்கேருந்து மற்ற பகுதிகளுக்கு ஊடுருவி தீவிரவாதம் பண்ணுறதை பண்ணுவாங்க. ஆனால் இது எல்லா நெட்வொர்க்கையும் இப்போ கட் பண்ணப்பட்டு நிலைமை இப்போ எப்படி இருக்குன்னா, அவங்களோட கம்யூனிகேட்டர்ஸ் மட்டும் தான் இந்த இடத்துல இருக்காங்க. அதாவது அந்த இடத்துல நம்மளோட ஒரு ஆள் இருக்கான், அவனை கேட்டனா அங்கே இருக்க டீட்டெயில்ஸ் தெரியும், இல்லை அங்கே போனீங்கன்னா அவனுக்கு உதவி பண்ணுவான்ற மாதிரி இங்கே இருக்கக்கூடிய நபர்களை ஜஸ்ட் மீடியமாக தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த இடத்துல நீங்கள் காஷ்மீரோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தீங்கனாலே தெரியும், 2019 அப்புறமா மெயின் அந்த புல்வாமா அட்டாக் நடந்ததுக்கு அப்புறமா காஷ்மீரில் எந்த அளவுக்கு மாற்றங்கள் வந்திருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து அவங்களுக்கு ஏற்படுத்த முடியாத ஒரு இழப்பு. அதுவும் இந்த ஆபரேஷன் சிந்தூர் நடந்ததுக்கு அப்புறமா இவங்களோட கனெக்டிவிட்டின்றது ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்டுச்சு. ஸோ மீதம் இந்த மிச்சம் சொச்சம் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய நெட்வொர்க்ஸை இவங்க ரீகம்யூனிகேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. இப்படி ரீகம்யூனிகேட் பண்ணுறப்ப என்ன ஆகுனா, எல்ஓசியை கிராஸ் பண்ணிட்டு பயங்கரவாதிகளை உள்ள அனுப்பி இவங்களோட அவங்கள கம்யூனிகேட் பண்ண வச்சு திரும்ப அவங்களோட கனெக்ஷன்ஸை ரீஎஸ்டாப்ளிஷ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இதுக்கு தான் ஜெய்ஷ் இ முகமதும் ட்ரை பண்ணுறாங்க, லஷ்கர் இ தொய்பாவும் ட்ரை பண்ணுறாங்க, இந்த ஹிஸ்புல் முஜாஹிதீன் லொசுக்கு எல்லாத்துக்குமே இதுதான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. எல்ஓசியில் கவனம் அதிகமாக இருக்கணும். இந்த பாகிஸ்தான் ஐஎஸ்ஐ வந்து பங்களாதேஷை வச்சு ஒரு பிளானை பண்ணிட்டு இருக்காங்கன்னு இன்டெல் வார்னிங் தொடர்ந்து வந்துட்டு இருந்ததும் இந்த ஒரு பிரச்சனையினால தான். ஸோ நம்ம கொஞ்சம் இந்த இடத்துல அசந்துட்டோம்னா கூட இந்த மாதிரி நிறைய சம்பவத்தை நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு தேவையானது ஏற்படும். ஸோ இப்போ இந்த யூஏபிஏனா என்ன, இது எந்த அளவுக்கு ரொம்ப பாதுகாப்பான, எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான சட்டம், இதனால் என்னென்ன பண்ண முடியுன்றதை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். கடைசியாக இந்த சட்டமானது எப்போ கொண்டு வரப்பட்டுச்சு, இல்லை எப்போ இந்த ஒரு சட்டம் அமல்படுத்தப்பட்டுச்சுன்னு பார்த்தோன்னா 2019 புல்வாமா அட்டாக்கு அப்புறம் இந்த ஒரு சட்டமானது அமல்படுத்தப்பட்டுச்சு. இதோட மெயினான சிறப்பம்சம் இதில் வந்து நிறைய வந்து எப்படி சொல்கிறது சட்டங்களை சேர்த்து வச்சுருக்காங்க. இதில் செக்ஷன் 15 என்ன சொல்லுதுன்னா, தீவிரவாத தாக்குதல் நடந்திருந்துச்சு, இல்லை தீவிரவாத தாக்குதல் மூலிமா உயிரிழப்பு ஏற்பட்டிருந்துச்சுன்னா உடனடியாக இதை கொண்டு வரணும். இது செக்ஷன் 15 சொல்லப்படுது. செக்ஷன் 16, 18 இதில் அந்த தீவிரவாதிகளுக்கு கொடுக்கப்படக்கூடிய தண்டனை. ஏன்னா இந்த தாக்குதல் யாராச்சும் நடத்திருந்தாங்கன்னு வைங்க, அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் என்ஐஏ கோர்ட்டில் தான் விசாரணையானது நடக்கும். இப்போது இவங்களோட முடிவுன்றது இவங்க தான் இதை பண்ணியிருக்காங்க, இவங்க எல்லாம் இதுக்கு காரணமானவங்க, அதுக்கான எவிடன்ஸ்ன்றது கிடச்சிருச்சுன்னா ஆயுள் தண்டனை, குறைஞ்சபட்சம் ஆயுள் தண்டனை, அதிகபட்சம் தூக்கு தண்டனை வரைக்கும்ன்றது இவங்களுக்கு உடனடியாக கொடுக்கப்படும். செக்ஷன் 43D(2) இது என்னன்னா, இப்போ ஒரு நபர் வந்து சந்தேகத்தில் அரெஸ்ட் பண்ணுறீங்க. சந்தேகம்னா உங்களுக்கு வந்து ஏற்கனவே ஒரு நபர், இப்போ நம்ம இந்த கேஸில் பார்த்தோம்ல, முதல்ல சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து போஸ்டர் ஓட்டின கேஸில் ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட கன்று கிடச்சதுக்கு அப்புறமா தான் அந்த நெட்வொர்க்கோட லிங்க்ன்றது கிடச்சிது. இப்போ அந்த மாதிரி ஒரு நபர் அரெஸ்ட் பண்ணப்பட்டு அவர் மூலியமா உங்கள் பேரானது அடிப்படுது, இல்லை ஏதோ ஒரு பிரச்சனையில் நீங்கள் சம்மந்தப்பட்டிருக்கீங்கன்னா 180 நாள் வரைக்கும் உங்களை வெளியில் விடாமல் வச்சு விசாரணை பண்ண முடியும். நீங்கள் தான் இதை பண்ணியிருக்கீங்கன்ற சந்தேகம் வந்துருச்சுன்னா 180 நாள் வரைக்கும் உங்களால் இதை பண்ண முடியும், சார்ஜ் ஷீட்டே ஃபைல் பண்ண முடியாமல். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கடுமையான சட்டமாக இது இந்த இடத்துல இருந்துட்டு இருக்கு. என்ஐஏவும் சரி போலீஸும் சரி இதுக்கு வந்து ப்ரூஃபை இந்த 180 நாட்களில் நீங்கள் நிரபராதின்றதை இந்த இடத்துல ப்ரூஃப் பண்ணுனா உங்களுக்கு எதுவும் இதில் தொடர்பு இல்லைன்றதை நீங்கள் தான் போராடி இந்த இடத்துல பண்ணி ஆகணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் செக்ஷன் 35 and 36ன்றது இதில் தொடர்புடைய நபர்களை தீவிரவாதிகளாக அறிவிக்கிறது. இந்த நபர்கள் தீவிரவாத இயக்கங்களோட இவங்களுக்கு தொடர்பு இருக்குன்றதை அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு இதில் ரொம்ப உறுதுணையாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஸ்பெஷல் என்ஐஏ கோர்ட்ஸ் ரெகுலர் பெயில் இல்லாமல் இந்த தீவிரவாத இயக்கங்களோட தொடர்புடைய நபர்களுக்கு அதிகபட்சம் தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைக்கிறத இந்த இடத்துல உறுதிப்படுத்துது. ஸோ நார்மலாக லா அண்ட் ஆர்டர்லேருந்து என்ஐஏவோட கேஸுக்கு போகிறதுலேருந்து என்ஐஏ கிட்ட இது போயிடுச்சுனாலே இந்த யூஏபிஏன்றது இந்த இடத்துல ஆக்டிவ் பண்ணப்பட்டுரும். இப்படி பண்ணப்பட்டதுக்கு அப்புறமா கம்ப்ளீட் இன்வெஸ்டிகேஷன்ஸ்ன்றதை நம்மளோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் ஸ்பெஷல் ஃபாரன்சிக் டீம்ன்றதான் இந்த இடத்துல பண்ணும். ஸோ எந்த விதத்துலையும் அவங்க தப்பிக்க முடியாதபடி, ஏன்னா இதில் வந்து ஒரு கான்சர்னும் இருக்குது, மேபி அதில் யாராவது தப்பு பண்ணாதவங்க இந்த இடத்துல உள்ளே கொண்டு போகப்பட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு அவங்க தப்பு பண்ணலன்றதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த என்ஐஏ கோர்ட்ஸில் அவங்களுக்கு ஒரு அவகாசம்ன்றது கொடுக்கப்படும். அதில் வந்து உங்களோட சைடு தப்பு இல்லைனா நீங்கள் உங்கள் மேலே எந்த தப்பு இல்லைன்றதை அதில் ப்ரூவ் பண்ணி ஆகணும். இல்லை உங்களால் ப்ரூவ் பண்ண முடியல, உங்களுக்கு எதிரான எவிடன்ஸ், உங்களுக்கு உண்மையிலே அதில் தொடர்பு இருக்கு, உங்களுக்கு எதிரான எவிடன்ஸை இந்த இடத்துல என்ஐஏ கோர்ட்டில் எடுத்து வச்சுட்டாங்கன்னா உங்களோட வேலை முடிஞ்சுது. ஒன்று ஜென்மத்துக்கும் ஜெயிலில், அப்படி இல்லையா இந்த குற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தூக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த யூஏபிஏ ஆல்மோஸ்ட் 2019 அப்புறமா இப்போ தான் முதல் முறையாக ஆக்டிவேட் பண்ணப்பட்டிருக்கு. அதுவும் இந்த அளவுக்கு ஒரு டெட்லியஸ்ட் எக்ஸ்ப்ளோஷன்றது டெல்லியில் நடந்திருக்கு, ரெட் ஃபோர்ட் பக்கத்தில் நடந்திருக்குன்றப்போ அது இந்தியாவோட இறையாண்மையை கெடுக்கக்கூடிய ஒரு செயலாகவும் இந்த இடத்துல பார்க்கப்பட்டு இருக்கு. ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் இப்படி ஒரு பக்கம் போயிட்டு இருக்க, இன்னும் நிறைய விசாரணைன்றது அதிகப்படுத்தப்பட்டிருக்கு. இந்த ஹாஸ்பிட்டலில் சார்ந்த 18 நபர்கள் இப்போ என்கொயரி சர்க்கிள்குள்ளே கொண்டு வரதா சொல்லப்பட்டிருக்காங்க. மேபி இவங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கலான்னு. இந்த 18 நபர்கள் எத்தனை பேர் மாட்ட போகிறாங்க, இல்லை அவங்களுக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இருக்கான்றது தெரியல. ஆனால் 18 நபர்களை இந்த சர்வேலன்ஸ்குள்ளே இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அவங்க மேலே என்கொயரிஸ்ன்றதும் ஸ்டார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ அந்த நெட்வொர்க் இதோட நிற்கலை, இன்னும் பெருசாக எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிருக்கு. இவங்களுக்கு காஷ்மீரில் தொடர்பு, இந்த இடத்துல வேற ஒரு இடத்துல பிரச்சனைன்னு சொல்லிட்டு இது எல்லாமே கண்டினியூ ஆகிட்டு இருக்கப்போ இது ஜஸ்ட் ஒரு சிங்கிள் நெட்வொர்க் இல்லை, இவங்களுக்கு பின்னாடி ஏகப்பட்ட குழுக்கள் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு இந்த இடத்துல கிரவுண்டில் ஃபோர்ஸ் இல்லை, கிரவுண்டில் யாரையுமே அவங்களால ஹோல்ட் பண்ண முடியலன்றப்போ ஏகப்பட்ட பிரச்சனைகளை அவங்க கிட்ட இருக்கக்கூடிய அந்த
மீதம் இருக்கக்கூடிய நெட்வொர்க் வச்சு இவங்க பண்ணுறதுக்கு ஜெய்ஷ் முகமதும் மற்ற அமைப்புகளும் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உண்மையிலேயே நமக்கு கஷ்டமான காலங்கள் கொஞ்சம் ஹெடாக இருக்குது. இந்தியாவோட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியும் இந்தியாவோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸையும் இதெல்லாம் பிரேக் பண்ணுவாங்கிறத நம்புகிறோம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த நெட்வொர்க்ஸ் எல்லாத்தையும் நியூட்ரலைஸ் பண்ணால் மட்டும்தான் நம்ம இந்தியா சேஃபாக இருக்கும். இல்லைனா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை கண்டிப்பாக நமக்கு அவங்க கொடுத்துக்கிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா நம்ம வாழவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நாடு நம்மளை அழிக்கிறதுக்கு இன்டெரக்டாக இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கிட்டையுமே நான் ஒன்று தான் கேட்குறேன். இந்தியா இந்த மாதிரி ஒரு பிளாஸ்ட்டை அந்த இடத்துல பண்ணுறது கிடையாது. அந்த இடத்துல தெஹ்ரீக் தாலிபான்ஸே அந்த இடத்துல பிடிச்சி பொழந்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட இஸ்லாமாபாத் பக்கத்தில் ஒரு பிரச்சனை போயிட்டுருக்கு. அவங்க நாட்டுக்குள்ளே நடக்கிற பிரச்சனைக்கும் நம்ம நாட்டுக்குள்ளே அவங்களால் ஏற்படுத்தப்படுற பிரச்சனைக்கும் ஏகப்பட்ட வித்தியாசங்களானது இருக்குது. நீங்கள் பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுங்கள், பண்ணாமல் போயிடுங்க, அது உங்களோட விருப்பம். மோஸ்ட்டாக இங்கே இருந்துட்டு பாகிஸ்தானை சப்போர்ட் பண்ணுறது ரொம்ப பெரிய ஒரு மோசமான ஒரு விஷயம். ஆனால் அதையும் மீறி இங்கே இருக்கக்கூடிய நபர்களை விமர்சனம் பண்ணாதீங்க, முக்கியமாக ஆர்ம்டு ஃபோர்ஸ் சார்ந்த நபர்களை. ஏன்னா போன வீடியோ நான் போட்டதில் என்னால் நிறைய பேர் நிறைய கமெண்ட்ஸ் என்னால் படிக்க முடியுது. நம்ம கம்யூனிட்டியில் நான் சொல்ல விரும்புறது ஒன்று தான், எல்லாருக்குமே வயசு அதிகம், என்னை விட பெரிய நபர்கள், என்னோட சீனியர்ஸ் தான் எல்லாம் இருக்கீங்க. அவங்களே சில பேர் கமெண்ட்ஸ் போடுறதை என்னால் பார்க்க முடியுது. நீ பாகிஸ்தானுக்கு போ, நீ இல்லை இந்தியா தான் இதை பண்ணிட்டு இருக்கின்ற மாதிரி. தயவு செஞ்சு அப்படியெல்லாம் போடாதீங்க. ஏன்னா நம்ம இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு விஷயத்தையும் மாற்றாத வரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு விஷயமும் மாறாது. இங்கே தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக நார்த்தை பற்றின ஆன்டி அஜெண்டா தான் ஓடிட்டுருக்கு. நீ யூபியை போயிட்டு பாரு, நீ போயிட்டு பீகாரை பாருன்னு சொல்லிட்டு. முதல்ல நீ உன்னை பாரு. உன்னை பார்க்குறப்ப நீ ஒழுங்காக இருந்தீங்கன்னா அந்த இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் வராது. இதை நான் எதுக்காக சொல்கிறேன்னா, பொலிட்டிக்ஸ் அந்த அளவுக்கு மோசமாக இந்த இடத்துல நமக்கு எதிராக போயிட்டுருக்கு. நீங்கள் முதல்ல கரெக்டாக இருங்க. ஒவ்வொரு இண்டிவிஜுவலும் ப்ராப்பராக கரெக்டாக இந்த இடத்துல இருந்தாங்கன்னா இந்த மாதிரி யாரையும் குறை சொல்கிற பிரச்சனை வராது. யாருக்கு எதிரான கருத்துக்களையும் இந்த இடத்துல முன்வைக்க வராது. அவங்க மேலே தப்பு இருக்குது, அவங்க தப்பு பண்ணுறாங்கன்னா அந்த கருத்தை எடுத்து வைக்கிறது தப்பு இல்லை. ஆனால் தேவையில்லாமல் பிளைண்டட் ஹேட்டை இந்த இடத்துல பரப்புறாங்க. இதை நான் ஏன் சொல்கிறது நிறைய பேருக்கு எப்போ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸ் இப்போ அது விடுகிறது உங்கள் எல்லாருக்கே.